Assalamualaikum everyone. வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். இந்த வீடியோவில் கிறிஸ்மஸுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ரிச்சான ப்ளம் கேக் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் இந்த ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆல்கஹாலில் ஒரு மாதத்துக்கு முதலே சோக் பண்ணி வச்சுருவாங்க. இந்த வீடியோவில் ஒரு லாஸ்ட் மினிட் ரெசிபியாக எப்படி ஈஸியாக இந்த ப்ளம் கேக்கை அதுவும் ரிச்சான டேஸ்ட்டில் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நிறைய டிப்ஸோடு தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பிஸ்னஸுக்கு ஏற்ற மாதிரி பேக்கேஜிங்கும் இந்த வீடியோலேயே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதலாவதாக நம்ம வந்து இந்த சோக்கிங் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அளந்து எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த விதமான ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி இதில் சேர்க்க போகிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிச்சான ஃப்ரூட்ஸ் தான். நம்ம வந்து ரிச் ப்ளம் கேக்லேயே பண்ண போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரிச்சாக எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ஸ்ட்ராபெரிஸ் எடுத்திருக்கிறேன். இப்போ அடுத்ததாக கிரான்பெரி எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இது வந்து இத்தனை கிராம் தான் சேர்க்கணும் அப்படின்றது இல்லை, உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் வந்து கிவி எடுத்திருக்கிறேன். ட்ரை ஃப்ரூட்டில் நான் வந்து ஒரு 3 கிவி எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாமே இப்போ சேர்க்குறது ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ கிராம் அளவுகள் எல்லாமே அந்த ஸ்கேலில் உங்களுக்கு விளங்கும் பாருங்கள். அண்ட் அடுத்ததாக இதில் ஆப்ரிகோட் சேர்க்க போகிறேன். ஆப்ரிகோட் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நான் வந்து 2லேருந்து 3 வரைக்கும் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற ரேட்டும் எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக இதில் ட்ரை ப்ளம் ஃப்ரூட் சேர்க்க போகிறேன். இந்த ஃப்ரூட் வந்து நடுவில் சீட்ஸ் இருக்கும், அதனால் மேலே இருக்கிற அந்த சதை பகுதியை மட்டும் ஓரளவு பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அது வந்து இடைக்கிட பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது ப்ளம் கேக்குக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கிடைச்சா கண்டிப்பாக இதை சேர்த்துக்கோங்க. இதில் நான் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சைஸில் தான் கட் பண்ணியிருக்கிறேன். அதிகம் நம்ம வந்து டியூட்டி ஃப்ரூட்டியெல்லாம் வாங்குவோம் இல்லையா, அந்த சைஸில் வந்து சாப் பண்ண மாதிரி எடுத்துடாதீங்க. இனி அடுத்ததாக இதில் நான் வந்து பிளாக் ரைசின்ஸ் எடுத்திருக்கிறேன், அதை சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கிறேன். இந்த ரைசின் வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்குது. அடுத்ததான் இன்னொரு சைஸும் எடுத்திருக்கிறேன். இது வந்து நல்ல சின்ன சின்னதாக இருக்கிற ரைசின்ஸ். இதுலேயும் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எடுத்திருக்கிறேன். ப்ளம் கேக்குக்கு வந்து பேக் ஆனதுக்கு பிறகு உள்ளே வந்து அந்த குட்டி குட்டியாக அந்த பிளாக் கலரில் இருக்கும்போது அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் எல்லா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துட்டேன். இனி இதில் நான் வந்து சிரப்பில் சோக் பண்ணி வச்சுருக்கேன் சவ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கொள்கிறேன். இதில் நான் சேர்க்குற எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா கேக்ஸுக்கான திங்ஸ் வாங்குகிற கடைகளில் இருக்குது. அண்ட் அதை மாதிரி நிறையவே சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை சேர்த்துட்டு அடுத்ததான் நான் வந்து செரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். செரியும் எனக்கு இது மாதிரி சிரப்பில் சோக் பண்ணது தான் கிடச்சிருந்துச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான செரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் சேர்க்கலாம். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 350 கிராம் அளவுக்கு தேவைப்படும். அதனால் நான் வந்து ஆரம்பத்தில் எல்லா விதமான இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் எடுத்துகிட்டு பேலன்ஸாக நான் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இதோட நீங்கள் வந்து கண்டிப்பாக பேரிச்சம்பழத்தை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ரிச்சான ப்ளம் கேக் பண்ணுறேன் அப்படின்றதுனால தான் இவ்வளவு ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்னாலும் 350 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது எல்லாமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி எடுக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ளம் கேக்கை பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இனி நம்ம இதை சோக் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ப்ளம் கேக்குக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹாலில் சோக் பண்ணாமல் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆரஞ்ச் ஜூஸில் தான் சோக் பண்ணி எடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பேனில் நான் வந்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்ச் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஜாம் சேர்க்க போகிறோம். ஸோ டீஸ்பூனில் வந்து நான் ஃபுல்லாகவே தான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இதில் பார்க்கும்போது தெரியும். இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததாக இதில் நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கேண்டி சேர்க்க போகிறேன். நீங்கள் ஜிஞ்சர் கேண்டி பவுடரும் சேர்க்கலாம். இது வந்து இஞ்சியை ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது. அண்ட் அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஆரஞ்ச் பீலும் ஆட் பண்ண போகிறோம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டைத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அந்த ஜாம் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதில் வந்து இஞ்சி சேர்த்துருக்கிறேன். அது மாதிரி நான் வந்து ஆரஞ்ச் பீல் சேர்த்துருக்கிறேன் இல்லையா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சோட தோலில் இருந்து அந்த ஜெஸ்ட்டை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுவும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஆரஞ்ச் பீல் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆரஞ்ச் எசன்ஸும் சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்க்க போகிறேன். வீட்டில் இருக்கிற அந்த பெரிய ஸ்பூன் இருக்கு இல்லையா, அதில் தான் எடுத்திருக்கிறேன். ஸ்பூனில் வந்து அதிகம் அள்ளி எடுக்காமல் அந்த ஸ்பூனோட அளவுக்கே எடுத்துகிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்து வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயும் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு இருக்கும். அதை மாதிரி நான் வந்து ஒரு சிலதை சிரப்பில் சோக் பண்ண மாதிரியும் எடுத்திருக்கிறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறேன். நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொதிச்சுட்டு, இது கொதிக்கும் போது வீடே மணக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 350 கிராம் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கொள்ளலாம். இது நம்ம சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறையவே ஜூஸ் இருக்க மாதிரி இருக்கும். இது ஓரளவுக்கு வத்தி வரணும். ஸோ இதை எந்த பதத்தில் வத்தி வரணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆல்கஹாலில் சோக் பண்ணும்போது ஒரு மாதம் வரைக்கும் இருக்கிறதுனால இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாகி வரும். இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது இந்த மாதிரி குக் பண்ணி எடுக்கும்போது தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாகி வரும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதை நல்லாவே வத்திட்டு கொஞ்சமாக அதுக்குள்ளே சிரப் இருக்கணும். அந்தளவுக்கு இதை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண மிக்ஸ் வந்து நல்லா சூடாறிட்டு இப்போ இதில் எக்ஸ்ட்ராவாக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓரளவு சிரப்போடு நம்ம வச்சுருக்கிறோம். இருந்தாலும் இது எந்த அளவுக்கு திக்னஸோடு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 2 அத்திப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அத்திப்பழம் வந்து நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். நான் வந்து சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக இதில் நம்ம வந்து தேன் ஆட் பண்ண போகிறோம். தேன் வந்து நம்ம இதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா 10 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சிரப்பில் சேர்த்த மாதிரி 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருந்தேன். அதனால தான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கிறேன். இதை நீங்கள் ஒரு கிளாஸ் ஜாரில் சேர்த்துட்டு குறைஞ்சது 4 நாள் வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் ரெடி பண்ணிங்கன்னா அந்த கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த மிக்ஸை வந்து முதல் நாள் நைட் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் கேக் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை அப்படியே வச்சுட்டும் கேக்கை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவுதான். ஆல்கஹால் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணிட்டோம். இதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு இனி அடுத்ததான் இந்த கேக்குக்கான ஒரு சில ப்ரிப்ரேஷன்ஸை நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இனி இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இப்போ நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கேக் ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக ஆரம்பத்தில் ஒரு சில ப்ரிப்ரேஷன் பண்ணணும். கேக்குக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து சுகரை கேரமலைஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு பேனில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். இந்த சீனி சரியாக 100 கிராம் அளவுக்கு இருக்கும். பேனில் சீனியை அப்படியே விட்டுட்டோம்னா ஓரங்கள் வந்து லேசாக மெல்ட் ஆகி கலர் கொடுக்க ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம். அதுக்கு முதல் சீனியை மிக்ஸ் பண்ணி விட வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலர் வர ஸ்டார்ட் ஆகிட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். இதை விட அதிகமான கலர் வரும் வரைக்கும் விட்டுறாதீங்க. சீனி வந்து கசப்பாகிடும். இப்போ இந்த மாதிரி சீனி கலரானதும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு சீனியை வந்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்கிறேன். இந்த கேரமல் வந்து சூடாறினதும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கசப்பான டேஸ்ட் கொஞ்சம் இருந்தால் கூட கேக்கில் சேர்க்க வேணாம். அகெயின் செஞ்சுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ இது ரெடி ஆகிட்டு நல்லா சூடு ஆறும் வரைக்கும் நான் வந்து இதை ரெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கொள்கிறேன். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கேரமல் சூடாக இருக்கும் போதே இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது சூடு ஆறினத்துக்கு பிறகு கட்டி ஆகாமல் இருக்கும். நான் ரெடி பண்ணியிருக்க இந்த சிரப் பார்த்தீங்கன்னா சரியாக 1/4 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். இனி அடுத்ததாக தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் வந்து அரைச்செடுக்க போகிறேன். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ஓல் பர்பஸ் ஃப்ளார் கோதுமை மாவு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இந்தியனாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம். இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு நல்லாவே அரிச்சு ஒரு பக்கமாக எடுத்துக்கொள்கிறேன். இனி அடுத்ததான் நம்ம ஏற்கனவே சோக் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இந்த லிட்டை ஓப்பன் பண்ணும்போதே நல்ல வாசமாக இருக்கும். இதை கேக்கில் சேர்த்து பண்ணும்போது அந்த கேக் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதை பவுலுக்கு மாற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று செஞ்சு வச்சதை விட கொஞ்சம் திக்காகி இருக்கும். நீங்கள் இந்த மிக்ஸை வந்து சேர்த்துட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சூடு ஆறினத்துக்கு பிறகு தான் நீங்கள் வந்து கேக்கில் ஆட் பண்ணணும். இதை வந்து நம்ம அப்படியே கேக்கில் ஆட் பண்ணிட இயலாது. அடியில் போய் தங்கியிருந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம். அதுக்காக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மாவில் இருந்து கொஞ்சமாக இதோட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சால் மட்டும்தான் கேக் வந்து கட் பண்ணும்போது ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்த கேக்கில் கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அடியில் தான் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி அடுத்ததான் கேக்கில் சேர்க்குறதுக்கு கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து வால்நட், கொஞ்சமாக ஆல்மண்ட், அது மாதிரி கேஷ்யூ நட்ஸும் எடுத்துருக்கிறேன். இது அதிகமாக எடுக்கணும் அப்படின்றது இல்லை, தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சாப் பண்ண நட்ஸ்லையும் நான் வந்து கொஞ்சமாக இது மாதிரி மாவு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இனி அடுத்ததான் நம்ம வந்து சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 6 ஏலக்காய் எடுத்திருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டையை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கிறேன். 2 கிராம்பு,
சின்ன பீஸில் வந்து ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் பவுடர்ஸாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரி பவுடர் ஆட் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு ஆட் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் நான் வந்து 125 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கிறேன். நான் வந்து ஸ்ரீலங்கன் பிராண்ட் அஸ்ட்ரா தான் எடுத்திருக்கிறேன். இதை வந்து கிலோ கணக்கில் வாங்குகிற மார்கரினில் செய்யாதீங்க, அந்த ரிச்சான டேஸ்ட் போயிடும். ஸோ அதனால தான் அஸ்ட்ரா எடுத்திருக்கிறேன். நீங்கள் பட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அன்சால்டட் பட்டர் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிற சீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸ்பைசஸை நீங்கள் வந்து பவுடராக ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மாவு வந்து அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த ஒரு டைம்லேயே எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி நல்ல சூடாக இருக்கிற கேரமல் சேர்த்துக்கொள்ளலாம். கேரமல் வந்து அதிகம் திக்காகாமல் இருக்கணும். கேரமல் சேர்த்துட்டு நம்ம பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டர்லேயே நல்ல ஒரு கலர் தெரியும். கேக் பண்ணும்போது நம்ம எடுத்திருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற 2 முட்டை சேர்த்துக்கொள்கிறேன். முட்டை வந்து கொஞ்சம் பெரிய முட்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பட்டரோட முட்டை நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். முட்டை சேர்த்துட்டு அதிகம் பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பட்டர் தெரிஞ்ச மாதிரி வந்துடும். அதனால் ஓவர் பீட்டும் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதும் நான் வந்து வெனிலா எசன்ஸ் செட் பண்ணிக்கொள்கிறேன். வெனிலா எசன்ஸோடு சேர்த்து ப்ளம் எசன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ளம் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் செட் பண்ணிக்கொள்ளலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை அப்படியே சேர்த்துடாமல் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸில் பாதி அளவு சேர்த்துக்கொள்ளலாம். முதலாவது இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சமாக இருக்கிற அளவு சேர்த்துக்கொள்ளலாம். நம்ம 2 பேட்சை நம்ம பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மிக்சிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஃபைனலாக நம்ம வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நட்ஸை சேர்த்துட்டு அகெயின் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். பீட் பண்ணும்போது ஓவர் பீட் பண்ணிடாதீங்க, லோ ஸ்பீடில் வச்சுட்டே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், இந்த கேக்குக்கான பெட்டர் ரெடி ஆகிட்டு. நம்ம வழமையாக செய்யக்கூடிய கேக்குக்கான பெட்டர் மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போ இதை பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து 8 இன்ச்சில் இருக்கிற கேக் டீன் தேவைப்படும். நான் வந்து 8 இன்ச்சில் இருக்கிற இந்த மாதிரி கேக் டீனை ஃபாயில் போட்டுட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. இந்தளவு கேக் பெட்டரை பேக் பண்ணுறதுக்கு 8 இன்ச் ட்ரே வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 2 5 இன்ச் ட்ரேலையும் நீங்கள் சேர்த்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி ட்ரேயில் சேர்த்ததுக்கு பிறகு ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். வழமை போல் 180 செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணின ஓவனில் 1 ஹவர் வரைக்கும் நம்ம இதை வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ப்ளம் கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ளே வந்து அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால. ட்ரேயில் சேர்த்ததுக்கு பிறகு இந்த கேக் பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்ல லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மேலே வந்து கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட் செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சது போல் நீங்கள் வந்து இதை கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நான் கொஞ்சமாக ஆப்ரிகோட், அது மாதிரி கிவி, செரி எடுத்திருக்கிறேன், கேஷ்யூ நட்ஸ் வச்சுருக்கிறேன். இது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மேலே வச்சுருக்கிறேன். ஓவனில் இல்லாமல் நீங்கள் வந்து இதை அடுப்பில் பேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சரியாக 5 நிமிஷம் சட்டியை சூடு பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 1லேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேக் ஆகி வரும். இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த கேக் நல்லா மொய்ஸ்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பாதி ஆரஞ்சோட ஜூஸ் எடுத்துகிட்டு மேலே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி விடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கேக்குக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் அதிகம் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பேக் பண்ணதுக்கு பிறகு இதோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிச் கேக்குன்னு சொல்லும்போது இதோட பேக்கேஜிங்கையும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இன்றைக்கி டிரான்ஸ்பரண்ட்டில் இதை மாதிரி ஒரு பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன். கேக் வைக்கிற இந்த பார்ட் வந்து ஒயிட் கலரில் ஒரு போர்டில் தான் வருது. மேலே அந்த லீட் தான் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்கும். மேலே இதை மாதிரி நம்ம நிறையவே கார்னிஷ் பண்ணியிருக்கிறதுனால டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த பாக்ஸுக்குள்ளால் இந்த கேக் வழங்கும் போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஷேப்பாக இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடுறேன். இப்போ நான் கேக்கை கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள், இது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம மாவெல்லாம் டஸ்ட் பண்ணதுனால தான் இந்த ப்ளம் கேக்குக்குள்ளே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே அது ஈவனாக இருக்குது. கட் பண்ணி இந்த ஒவ்வொரு பீசஸையும் பாக்ஸில் வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து சரியாக 1/4 கிலோ அளவுக்கு இருந்துச்சு பாக்ஸோட வெயிட் போக. இன்றைக்கி நான் செஞ்சுருக்க இந்த கேக்கோட அளவு பார்த்தீங்கன்னா சரியாக 1 கிலோ அளவுக்கு இருக்கும். நல்ல மொய்ஸ்டான கேக் இது. ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒரு தடவை சரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
எப்பவும் போல் இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இன்ஷால்லா இதை மாதிரி இன்னொரு யூனிக்கான பர்ஃபெக்டான ரெசிபி உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை.